45 லட்சம் ரூபாய்க்கு 2 BHK ஹவுஸுங்க. டியூப்ளெக்ஸ் மாடல், உள்ளேயே ஸ்டெப்ஸ் வச்சு அழகான ஒரு வீடு, அதுவும் நம்ம ஒத்தக்கால் மண்டபத்தில். வெல்கம் டு எஸ்கேஜி ரியல் எஸ்டேட்ஸ். நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இடம், வீடு, தோப்பு வாங்க விற்க ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் நீங்கள் கேட்ட மாதிரி அழகான உங்கள் பட்ஜெட் அளவில் நான் உங்களுக்கு ஒரு வீடு கொண்டு வந்திருக்கேன். வடக்கு பார்த்த வீடுங்க, சூப்பரான வீடு. சரிங்களா, கரெக்டாக பார்த்திங்கன்னா 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய வீடுங்க. அழகான ஒரு வீடு. நீங்கள் பாருங்கள், இப்போவே நான் உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் கேட்ட மாதிரி இந்த வீடு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி நேஷனல் ஹைவேல ஒத்தக்கால் மண்டபத்தை சேர்ந்த ஃபோர்ட் நகர்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அங்கே தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடு என்ட்ரானோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜலமுள்ள சம்பு ப்ளஸ் போர்வெல் வந்துடுதுங்க. ஓகேங்களா, வாட்டர் டேங்க்கும் உங்களுக்கு வந்துடுது, தண்ணி தொட்டி. ஸோ அதனாலே என்ட்ரானோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11க்கு 14 அப்படிங்கிற அளவில் ஒரு அழகான ஒரு பெரிய கார் நிறுத்துகிற அளவுக்கு போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வாசல் பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த டோருமே பார்த்திங்கன்னா தேக்குங்க, தனியாக உருட்டு எடுத்து தான் செய்கிறாங்க. குவாலிட்டி வைஸ் இந்த வீடு தரமாகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உள்ளே என்ட்ரானோனே பார்த்திங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல் டைப்லேயே அழகான ஒரு ஹால் வந்துடுதுங்க. சரிங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு கீழே அழகாக அக்னி மூலையில் கிச்சன் அமைச்சிட்றாங்க. சரிங்களா, ஸோ கிச்சன் என்ட்ரானோனே பார்த்திங்கன்னா அழகாக லாஃப்ட் கொடுத்து டைலுமே நல்ல குவாலிட்டியான டைலுங்க. சரிங்களா, ஒவ்வொரு சுவிட்ச் போர்டிலேருந்து எல்லாமே GM கம்பெனி யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல இதுலேயே செல்ஃப் நம்ம பொருள் வைக்கிறதுக்கு கொடுத்து சைட்லேயே உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப்பில் அழகாக கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூம்ங்க. என்ட்ரானோனே ரெடிமேட் டோர் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த ரெடிமேட் டோருமே பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் தான் இருக்குங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரூமோட அளவு 10க்கு 11ங்க. கீழே ஒரு பெட்ரூம்பு வித் அட்டாச்சு டாய்லெட் வந்துடுது. சரிங்களா, ஸோ அட்டாச்சு டாய்லெட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல டைல்ஸ் கவரிங் கொடுத்து அதுலேயுமே உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ நம்ம அப்படியே வெளியே வரும் பட்சத்தில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹாலுங்க. ஸோ ஹால்லேயும் பார்த்திங்கன்னா அந்த டியூப்ளெக்ஸ் மாடல் டைப் சொன்னாங்களே, அதில் படிக்கட்டுலேயும் கிரானைட் அழகான டிசைனில் கொடுத்து உங்களுக்கு அதிலிருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைடில் இருக்கக்கூடிய ராடுமே பார்த்திங்கன்னா ரேடியன்ட் கம்பெனி தாங்க. நல்ல ஒரு ஃபேமஸான கம்பெனியில் நல்ல ஒரு S300 தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியான கைப்பிடி தான். ஓகேங்களா, ஸோ அதில் நீங்கள் எந்த ஒரு இதுவும் பண்ணிக்க வேண்டியது, குவாலிட்டி வைஸ் எதுவுமே காம்ப்ரமைஸ் இல்லைங்க. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த வீடை நீங்கள் காம்ப்ரமைஸ் பார்க்காதவங்க, அதாவது எனக்கு ரேட்டு 1-2 அதிகமானாலும் பரவாயில்ல, எனக்கு குவாலிட்டி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே நல்ல வீடுங்க. ரேட் வைஸும் எனக்கு கம்மியாக தான் சொல்லியிருக்காரு. ஃபுல் வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். GM சுவிட்ச் சொன்னேன் இல்லைங்களா, சுவிட்சில் இருந்தோம் நீங்களே பாருங்கள், குவாலிட்டி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா, மேலே ஏறி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூமுங்க, மாஸ்டர் பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16ங்க சைஸ். 10க்கு 16 அப்படிங்கிற சைஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம்பு. ஸோ இதுவும் சேம் டைப்புங்க, உங்களுக்கு வித் அட்டாச்சு டாய்லெட்டோடய வந்துடுது. வெஸ்டர்ன் டாய்லெட்டு உங்களுக்கு பெரிய பாத்ரூமாகவே இருக்குது. ஓகேங்களா, மாஸ்டர் பெட்ரூமுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 BHK ஹவுஸு. வெளியே பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு ஒரு சேஃப்டி டோரு அழகான இரும்பு டோரில் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, மேலே உங்களுக்கு டிசைனிங்க்கு ஒரு ஆங்கிள் செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வீடுகள் நிறைஞ்ச பகுதி தாங்க, பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். சைடில் உங்களுக்கு இதில் இரும்புலேயே ஸ்டெப்ஸ் வச்சு உங்களுக்கு மேலே ஓவர் ஹெட் டேங்க் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, ஸோ நான் அதையும் உங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைசேஷனே இல்லைங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1100 ஸ்கொயர் ஃபீட் கிட்ட பில்டிங் ஏரியா வருது. ஸோ இந்த பில்டிங் ஏரியாவில் மேலே ஓவர் ஹெட் டேங்க் நீங்களே பாருங்கள், அழகாக ஒயிட் கலர்லேயே உங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் எந்த ஒரு இல்லைங்க, வீட்டை சுற்றியும் 2 அடி நடந்திருக்க மாதிரி, அதாவது நடந்து போகிற மாதிரியே கேப்ஸ் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. சுற்றி வர வீடை சுற்றி நம்ம நீட்டாக நடந்து வந்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணக்கூடிய ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா வெறும் 45 லட்சம் மட்டுங்க. அதுவும் உடனடி கிரயமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு குறைச்சி தரப்படும் சொல்லியிருக்காரு. லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளுங்க. 80% லோன் நாங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். உங்களுக்கு லீகல் வேணுனாலும் நானே உங்களுக்கு பார்த்து கொடுத்துட்றேன். சரிங்களா, அதிலலாம் நீங்கள் எந்த ஒரு வரியும் பண்ணிக்க வேண்டியதில்லை. லீகல் வைஸ் கிளியர்டு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு மூவ் பண்ணலான்னு சொன்னீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்களா, இது மாதிரி புதிய அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.